வணக்கம் நண்பா. உங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேம்பெயின் ஒர்க் பண்ணாமல் இருந்தால் மெயின் ரீசன் என்னன்னு தெரியுமா? ரொம்ப சிம்பிள். நிறைய மிஸ்டேக் நடந்திருக்கும். ஆனால் இந்த மிஸ்டேக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணால் உங்கள் பிஸ்னஸை பெருசாக கொண்டு போகலாம். இந்த வீடியோவில் டாப் 5 காமன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மிஸ்டேக் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்கள் கேம்பெயின் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க டிப்ஸும் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டிஜிட்டல் ஜேர்னிக்கு இந்த வீடியோ பெருசாக சப்போர்ட்டாக இருக்கும். மிஸ்டேக் நம்பர் 1, நாட் நோயிங் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ். டார்கெட் ஆடியன்ஸ்னால் என்னன்னு தெரியாமல் உங்கள் ஆட்ஸை போட்டால் அது உங்கள் பட்ஜெட்டை வேஸ்ட் பண்ணிடும். நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை எல்லோரும் வாங்கிட முடியும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஸ்பெசிஃபிக்காக உங்கள் பிஸ்னஸுக்கு ரெலவெண்ட்டான பீப்புள் கிட்ட தான் ஆட்ஸ் ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சென்னையில் ஒரு கிட்ஸ் டாய் ஸ்டாப் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட ஆட்ஸ் பார்க்கக்கூடிய பீப்புள் யாருன்னு நினைக்கிறீங்க? அவங்க யங் பேரண்ட்ஸ் அண்ட் அவங்களோட ஃபேமிலி தான். ஆனால் உங்கள் ஆட்ஸை சென்னையில் இருக்கிற பேச்சுலர்ஸுக்கு காமிச்சா உங்களுடைய ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 0 தான். நீங்கள் லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட் ப்ரொமோட் பண்ணீங்கன்னா உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் ப்ரொஃபஷனல் ஆர் ஹை இன்கம் குரூப் இவங்க தான். ப்ரோ டிப்: ஆடியன்ஸ் ப்ரொஃபைலிங் டூல் லைக் ஃபேஸ்புக் ஆடியன்ஸ் இன்சைட்ஸ், கூகுள் அனலிட்டிக்ஸில் உங்கள் ஐடியல் கஸ்டமரோட ஏஜ், லொக்கேஷன், இன்ட்ரெஸ்ட்டை ட்ராக் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ஆடை ஃபில்டர்ஸ்லாம் போட்டு ஃபில்டர் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஏஜ் 25லேருந்து 45, இன்ட்ரெஸ்ட் ரியல் எஸ்டேட், இன்கம் 10 lakhs. ஃபார் அக்யூரேட் டார்கெட்டிங்க்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். மிஸ்டேக் நம்பர் 2, இக்னோர் மொபைல் ஆப்டிமைசேஷன். இன்றைக்கி 70லேருந்து 80% யூசர் மொபைலில் தான் ஆட் பார்க்குறாங்க. உங்கள் வெப்சைட்டில் இருக்கிற ஆட் மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இல்லைன்னா அது உங்கள் கஸ்டமருக்கு இரிட்டேட்டாக இருக்கும். அவங்க இன்ஸ்டண்ட்டாக உங்கள் பேஜை விட்டு வெளியே போயிடுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள்: ஒரு க்ளோத்திங் ஸ்டோர் வெப்சைட்டில் கஸ்டமர் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பை நவ் பட்டனை கிளிக் பண்ணால் உடனே பேஜ் ரீலோட் ஆகி ரொம்ப நேரம் எடுத்தது. கஸ்டமர் அந்த சைட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டாங்க. இதுதான் மொபைல் ஆப்டிமைசேஷன் இல்லைன்னா உங்கள் வெப்சைட்டுக்கும் நடக்கும். ப்ரோ டிப்: நீங்கள் ரெஸ்பான்சிவ் வெப்சைட் டிசைன் டூல்ஸை பயன்படுத்துங்க, லைக் வேர்ட்பிரஸ். இதில் மொபைல் ஃப்ரெண்ட்லி தீம்ஸ் நிறைய இருக்குது. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். லேண்டிங் பேஜில் இருக்கிற ஆட்ஸை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கு நீங்கள் கூகுள் மொபைல் ஃப்ரெண்ட்லி டெஸ்ட் அப்படின்ற ஒரு டூலை பயன்படுத்தலாம். உங்கள் வெப்சைட் ஸ்பீடை ஆப்டிமைஸ் பண்ண கூகுள் பேஜ் ஸ்பீட் இன்சைட்ஸ் கொடுக்குற ரெக்கமெண்டேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். மிஸ்டேக் நம்பர் 3, ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் சேல்ஸ் நாட் என்கேஜ்மெண்ட். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் என்கேஜ்மெண்ட்டை இக்னோர் பண்ணி டைரெக்டாக சேல்ஸ் கிட்ட ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. சேல்ஸுக்கு முன்னாடி உங்கள் ஆடியன்ஸ் கிட்ட உங்கள் பிராண்டுக்கு ஒரு கனெக்ட் பில்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் ஒரு கனெக்டை பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஜொமேட்டோ மாதிரி பிராண்ட் எல்லாம் மீம்ஸ், போல்ஸ் அண்ட் ஃபன் ஃபேக்ட் போட்டு உங்கள் ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ஷன் பில்ட் பண்ணியிருக்காங்க. கனெக்ஷன் பில்ட் பண்ணிங்கன்னா உங்கள் சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இமேஜின், உங்கள் ப்ராடக்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஸ்டோரி மாதிரி போஸ்ட் கிரியேட் பண்ணுங்கள். ஒரு வைரல் என்கேஜ்மெண்ட் கிரியேட் பண்ணால் உங்களை ட்ரஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ப்ரோ டிப்: நீங்கள் கான்டெக்ட் கிரியேட்டராக மாறி என்கேஜ்மெண்ட் போஸ்ட்டை ரெடி பண்ணுங்கள். ஆனால் அது ப்ரொஃபஷனலாகவும் இருக்கட்டும். இதனால் உங்கள் ஆடியன்ஸ் உங்களை நம்ப ஆரம்பிப்பாங்க. உங்கள் ஆடியன்ஸ் போடுற கமெண்ட்டுக்கும் டிஎம்க்கும் பர்சனலாக ரிப்ளை பண்ணுங்கள். இதனால் ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். மிஸ்டேக் நம்பர் 4, நோ கிளியர் கால் டு ஆக்ஷன் சிடிஏ. உங்கள் ஆடை பார்க்குற ஒருவர் அடுத்தது என்ன பண்ணணும்னு புரியாமல் நின்னா அது கண்டிப்பாக உங்கள் தப்பு தான். ஆட்ஸில் நீங்கள் கிளியராக மென்ஷன் பண்ணணும் அடுத்து என்ன செய்யணுன்ட்டு. ஒரு துணிக்கடை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ஷாப் த ட்ரெண்ட் நவ், கிளிக் இயர் அப்படின்னு நீங்கள் சொன்னால் அதை அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா உங்கள் வெப்சைட்டுக்கு வர மாதிரி ரீடைரக்ட் பண்ண முடியும். இல்லை ரியல் எஸ்டேட் ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னா கிளிக் இயர் ஃபார் சைட் விசிட் அப்படின்ற மாதிரி நீங்கள் கால் டு ஆக்ஷன் கொடுத்தீங்கன்னா அவங்க கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகி அவங்களோட டேட்டாவை நீங்கள் வாங்குற மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி அடுத்தது அவங்க என்ன செய்யணும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக கொடுக்கும்போது தான் நீங்கள் போடுற ஆடோட பிரயோஜனமே. ப்ரோ டிப்: எப்போவுமே ஒரு ஸ்ட்ராங்கான வேர்டை நீங்கள் கால் டு ஆக்ஷனாக பயன்படுத்துங்க. பை நவ், சைன் அப் நவ், கால் டுடே அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. மிஸ்டேக் நம்பர் 5, நாட் மெஷரிங் ரிசல்ட். உங்களுடைய கேம்பெயின் வேஸ்ட் ஆகுதா இல்லை சக்ஸஸாக இருக்கான்னு ட்ராக் பண்ணால் தான் தெரியும். ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர் பண்ண தெரியாமல் ஆடை க்ரியேட் பண்ணுறது ஒரு பிளைண்ட் ஷாட் மாதிரி. அதனால் நீங்கள் அதை க்ரியேட் பண்ணாமே இருக்கலாம். ஒரு சென்னை பேஸ்டு ரியல் எஸ்டேட் கம்பெனி கூகுள் அனலிட்டிக்ஸ் டிராஃபிக்கை ட்ராக் பண்ண உடனே தான் தெரிஞ்சுது அவங்க ஆடியன்ஸ் மெஜாரிட்டி பேர் மும்பையில் தான் இருக்காங்க அப்படின்ட்டு. சென்னையை கரெக்டாக டார்கெட் பண்ணின போது அவங்களுடைய ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ப்ரோ டிப்: நீங்கள் ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜர், கூகுள் ஆட்ஸ் கேம்பெயின் இன்சைட்ஸ் இந்த மாதிரி டூல்ஸை மானிட்டர் பண்ண பயன்படுத்தணும். இதில் இம்ப்ரெஷன்ஸ், கிளிக் அண்ட் கன்வர்ஷன் இந்த போன்ற தகவல்களை உங்களுக்கு எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். வீக்லி ரிப்போர்ட்டிங் பார்த்து அண்டர் பர்ஃபார்மிங் ஆட்ஸை ஆப்டிமைஸ் பண்ணவும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன டாப் 5 மிஸ்டேக்கையும் நீங்கள் அவாய்ட் பண்ணினா உங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கேரண்டியாக சக்ஸஸ் கிடைக்கும். நீங்கள் மேலும் கேம்பெயினை பற்றி டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணுமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.